சிலத படிச்சு புரிஞ்சுப்போம். சில விஷயத்த பட்டு தான் தெரிஞ்சுப்போம்ன்னு சொல்லுவோம்ல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த குறள் தான். "கடைக்கொட்கச் செய்தக்கதாண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும்." இந்த திருக்குறள நான் படிச்சப்போ, அது ஒரு குறள் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அதோட அர்த்தத்த எனக்கு புரிய வச்சுருச்சு. என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "ஷாலினி, ஒரு விஷயம் சக்சஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லாத. முதல்ல அப்படி எதுக்கு சொல்றாங்க?" அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல. ஆனா போக போக தான் தெரிஞ்சது. நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், வீடு கட்டுறப்போ, கார் வாங்குறப்போ, என்கேஜ்மென்ட், மேரேஜ், பிரெக்னன்சி டைம்லலாம் யார்ட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு விஷயம் முழுமையா உருவாகுற வரைக்கும் அது பாதுகாப்பு தேவ. விதைய மண்ணுக்குள்ள இருக்கும்போது தான் அது நல்லா அமைதியா வளரும். அத தினம் தினம் தோண்டி பார்த்தா அந்த மரமா வளருமா? வளராதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம கோல்ஸும். சில கோல்ஸ அனௌன்ஸ் பண்றத விட அமைதியா ஒர்க் பண்றது நல்லது. சில ட்ரீம எக்ஸ்பிளைன் பண்றத விட அச்சீவ் பண்ணி காட்டுறது நல்லது. ஒரு விஷயம் முழுமையா அடையிற வரைக்கும் எல்லார்கிட்டயும் சொல்லாம இருப்பது சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லது. கனவுகளுக்கு சத்தம் தேவையில்ல. கன்சிஸ்டன்சி மட்டும் போதும். இந்த 200 டேஸ் சேலஞ்சுல நான் தினமும் பெர்ஃபெக்ட்டா இருக்க போறதில்ல. ஆனா தினமும் வேல்யூபிள் லெசன ஷேர் பண்ண முயற்சி பண்றேன். ஒரு செயல முடிக்கிற வரைக்கும் அது வெளிய தெரியாம ரகசியமா செய்து முடிக்கிறது தான் திறமையேவும். நடுவுல அத வெளிப்படுத்திட்டோம்னா, அது தோல்வியோ இல்ல தடையோ ஏற்படுத்தலாம். அதுதான் இந்த திருக்குறள் எனக்கு உணர்த்தினது. ஏதாவது ஒரு திருக்குறள் உங்க வாழ்க்கையில மாற்றத்த ஏற்படுத்தி இருக்குதா? அது என்ன திருக்குறள் அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.